பழிக்கு பழி வாங்குற பல படங்களை நாம பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு கூட அந்த மாதிரி ஒரு படம் தான். ஆனா என்ன வித்தியாசம்னா, கொலை செய்யறதுக்கு கொஞ்சம் கூட குவாலிபிகேஷனே இல்லாத ஒருத்தன் பழிக்கு பழி வாங்க போனா என்ன ஆகும்? கையில துப்பாக்கிய கொடுத்து குண்டோட சேர்த்து லோடு பண்ணி கொடுத்தா கூட அவனுக்கு சுடுறதுக்கு பயம். அப்பேற்பட்ட ஒருத்தன் பழி வாங்குறேன்னு ஒரு 4 பேரை கொல்றதுக்கு கிளம்புறான். குவாலிபிகேஷனே இல்லைன்னு சொல்றேன். அப்புறமும் அவனால பழி வாங்க முடியுமா? இல்ல எல்லாரையும் மன்னிச்சு விட்டுறானா? என்ன ஏதுங்கிறது தான் தி அமெச்சூர் அப்படிங்கிற 2025 வந்த இந்த ஹாலிவுட் படத்தை பார்த்து நாம தெரிஞ்சுக்க போறோம். கொஞ்சம் வேகமா ஒரு half an hour-க்குள்ள பார்த்து முடிக்க முயற்சி பண்ணுவோம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஆரம்பமே நம்ம ஹீரோயின் இருந்து ஆரம்பமாகுது. நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் ஒரு பழைய ஃபிளைட் ஒண்ணு குட்டியா இருக்கும், குட்டி விமானம். அத தான் புருஷனுக்கு கிஃப்டா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப வேகமா எங்க கிளம்பிட்டு இருக்கான்னா, லண்டன்ல இவளுக்கு ஒரு பிசினஸ் ட்ரிப் இருக்குது. வேலை பாக்குறா. அந்த ட்ரிப் சம்பந்தமா லண்டனுக்கு போகணும் போல. எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கோ வச்சுக்கோன்னு புருஷனுக்கு நிறைய அட்வைஸ போட்டு காதல அள்ளி அள்ளி கொடுத்துட்டு அப்புறம் கிளம்புறா. போறவள கார்ல போய்கிட்டு இருக்கும்போது கூட பின்னாடியே விரட்டிட்டு வந்து பாத்துட்டு போகிற ரேஞ்சுக்கு அம்புட்டு காதல் நம்ம வயலுக்கு. அப்புறம் நம்மால கார் பார்க்கிங் ஏரியால காரை போட்டுவிட்டு வேலை பார்க்குற இடத்துக்கு போறான். நம்மால என்ன இங்க வேலை பார்க்கறான்னு பார்த்தா சிஐஏல வேலை பார்க்கறான். அமெரிக்க உளவு அமைப்புல வேலை பார்க்கறான். அப்ப இவன் ஒரு சிஐஏ ஏஜென்ட்டா அப்படின்னு கேட்டா அதான் இல்ல. போகும்போது ஒரு தாடிக்காரனை பார்க்கறான் பாருங்க. ஆள் ரவுடி மாதிரி ஒருத்தவர் இருக்கிறாரா, அவர் தான் சிஐஏ ஏஜென்ட். உளவாளி. சண்டை போறது, கொலை பண்றது இதெல்லாம் அவருக்கு அத்துப்படி. ஆனா நம்ம பைய அவங்களோட கம்ப்யூட்டரை சரி பண்றவன். கோடிங் கீடிங் பிரச்சனை இருக்கா, இல்ல அங்கங்க சிசிடிவி கேமரா இருக்கும், அதுல சாஃப்ட்வேர் இருக்கும், அதுல ஏதாவது பிரச்சனையா அதை சரி பண்ணக்கூடியவன். லாஸ்ட் டைம் ஒரு உளவாளியோட கம்ப்யூட்டரை சரி பண்ணி கொடுத்துருப்பான் போல. லஞ்ச் டைம்ல வாயேன் சாப்பிட்டே பேசுவோம் அப்படின்னு பேசிட்டே கிளம்புறாங்க. அப்புறம் நம்மளால வேலை பார்க்குற இடத்துக்கு போறான். நம்ம ஹீரோ என்ன வேலை இங்க சிஐஏல பாக்குறா அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி கேள்விப்பட்டிருக்கிறீங்கல்ல, நம்மளோட பேரு இங்க கிரிப்டோகிராஃபரா. நிறைய விஷயங்களை டீகிரிப்ட் பண்றது, நிறைய டெக்னிக்கல் ரிலேட்டிவா அனலைஸ் பண்றதா நம்ம பையலோட டிபார்ட்மெண்ட் வேலை. சேட்டலைட்ல இருந்து கூட எடுக்கக்கூடிய இந்த பிக்சர்ஸ் வச்சு அதை அனலைஸ் பண்ணி பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுல புலி. அதே மாதிரி இந்த மாதிரி வேலை பார்க்கறவனுக்கு ஃபீல்டில் இருக்கிற சில பேர்களோட பழக்கம் இருக்கும். அவங்களை நேர்ல பார்த்திருப்பானோ இல்லையோ, ஆனா அவங்களோட சாட்ல இருப்பான் எப்பவுமே. அப்படித்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உளவாளி ஒருத்தன் வந்தால, அவனுக்கு கோடு வேர்டு இருக்கு, கரடின்னு பேரு. இப்போ கம்ப்யூட்டர்ல ஒருத்தி பேசிட்டு இருக்கா. அவளுக்கு கோடு வேர்டு மண்புலுன்னு பேரு. அவ எங்க இருக்கிறா, எந்த ஊர்ல இருக்கிறா, ஆம்பளையா பொம்பளையான்றது கூட நம்ம பையலுக்கு தெரியாது. ஆனா அப்பப்போ வேண்டிய விஷயங்களை மட்டும் கேதர் பண்ணிப்பான். அதுக்கு வேண்டிய பணத்தை இவன் கொடுப்பான். இப்படிதான் போய்கிட்டு இருக்கும். ஒன்லி கம்யூனிகேஷன் மெசேஜ் தான். அதுவும் பிளாக் டார்க் வெப்னு சொல்லுவோம்ல, அதுல தான் பேசிப்பாங்க. எங்க இருக்காங்க ஏது இருக்காங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. வழக்கமா காசு வாங்கிட்டு ஏதோ சில தெரிஞ்ச விஷயங்களை கொடுப்பா. ஆனா இந்த தடவை காசே வாங்காம ஃப்ரீயா உனக்கு ஒரு மேட்டர் கொடுக்குறேன்னு சில டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி வச்சிருக்கா. அது எல்லாமே என்கிரிப்டட் டாக்குமெண்டா இருக்குது. லஞ்ச் பக்கம் வந்தா கூட வேலை பார்க்கறவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கண்டெய்னர் ஒண்ணு சந்தேகத்துக்குரிய வகையில வெள்ளை மாளிகை நோக்கி வந்துகிட்டு இருக்குதுன்னு கொஞ்சம் பயந்துகிட்டே சில பேர் பேசுவாங்க. அது எந்த திசையில வருது, எந்த ரோட்ல வருது, எங்க இருந்து வருது, எங்க போகுது, இதெல்லாம் கேட்டதை வச்சே ரொம்ப சிம்பிளா நம்மால அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல, அது ஒரு கேஸே இல்ல, கண்டுக்காதீங்கிறாப்ல. என்னையா சொல்றேன்னு கேட்டா, கிறிஸ்துமஸ் வரப்போகுது, வெள்ளை மாளிகையில கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது வழக்கம். அதுக்காக கிறிஸ்துமஸ் ட்ரீ, கிறிஸ்துமஸ் மரத்தை வெளியில இருந்து பிடிக்கிட்டு வருவாங்க. அதுதான் அந்த கண்டெய்னர்ல வருதுன்னு சொன்னதும் பலே கில்லாடிடானே எல்லாரும் பாராட்டுறாங்க. நம்ம கரடி கூட வந்துட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கிறார். ஹெல்ப் ஏதோ கேட்டிருக்கிறார். இவன் அடுத்து ஒரு என்கிரிப்டட் டாக்குமெண்ட் வந்ததுல புழுக்கிட்ட இருந்து அதை டீகிரிப்ட் பண்ணலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பொண்டாட்டி கால் பண்ணிட்டா. உரி லவ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். நம்மால இப்போ டீகிரிப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். புழு அமிச்சது என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படி அவன் கண்டுபிடிச்ச விஷயம் எல்லாம் பயங்கர ஷாக்கிங்கான விஷயம். அது என்னன்னா, நியூஸ்ல கடந்த ஒரு வருஷத்துல நிறைய இவங்க நாட்டுல சூசைடு பாம்பர்ஸோட அட்டாக் இருந்ததுன்னு நாம நியூஸ்ல கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறோம். அங்கங்க தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனா நிஜத்துல பார்த்தா அமெரிக்கால இந்த தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு சொல்றது பொய். உண்மையிலேயே அங்க என்ன நடந்திருக்கும்னா, ட்ரோன்ல பாம்பை கொண்டு வந்து போட்டு வெடிக்க வச்சிருப்பாங்க. நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ட்ரோன்ல தாக்குதல் நடத்துறது. ஆனா மக்களுக்கு மத்தியில, நியூஸுக்கு மத்தியில அது ஒரு தற்கொலை படையோட தாக்குதல், தீவிரவாதிகளோட தாக்குதல்னு பொய் சொல்றது. இதெல்லாம் அப்ரூவ் பண்ணது யாருன்னா நம்ம ஹீரோவோட பாஸ், ஒரு சீனியர் அவர். ஆனா சிஐஏ அமைப்போட தலைவர் கிடையாது, சீனியர் தான். தலைவருக்கு அடுத்த போஸ்டிங்ல இருக்கிறவங்க. இவனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்குது. அதே மாதிரி இவன் ஒவ்வொரு தடவையும் வேலைக்கு வரும்போதும் போகும்போதும் பயங்கர கெடுபிடி இருக்கும். உள்ள வர்றவங்க என்ன எடுத்துட்டு வராங்க, வெளியில போகும்போது என்ன எடுத்துட்டு போறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாம் அவ்வளவு ஈஸியா கொண்டு போயிட்டு எல்லாம் இருக்க முடியாது. இங்க இருந்து டேட்டாஸை திருடிட்டு போறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அவ்வளவு ஸ்கேனிங் ப்ரொசீஜர் எல்லாம் உண்டு. அதை தாண்டி தான் போகணும். அப்புறம் பொண்டாட்டிக்கு கால் பண்ணா பொண்டாட்டி போன் எடுக்கல, வாய்ஸ் மெசேஜ் தான் போகுது. பாஸோட தப்பு தண்டா என்னங்கிறது எல்லாம் தெரிஞ்சுமே தெரியாத மாதிரியே நம்மால் இருப்பான். திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோவோட கேபினுக்கே வந்து நிக்கிறாரு பாஸ், சீனியர். ஐ மீன்
நீச பாத்தியான்னு கேக்குறாரு. இவனுக்கு ஒன்னும் புரியல. வா உன்னை டைரக்டர் அம்மா கூப்பிட்டுச்சு பாக்கணுமா வான்னு கூட்டு போறாப்ல. டைரக்டர் அம்மாவையும் போய் பார்த்தா அந்த அம்மா ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவிக்குது. என்னையா அப்படின்னு நியூஸ போட்டு பார்த்தா லண்டன்ல ஒரு 4 பேர் தீவிரவாதிங்க ஒரு ஹோட்டல்ல புகுந்து பெரிய கலாட்டா பண்ணிட்டானுங்க. பணைய கைதிகளை சில பேரை புடிச்சிட்டு போகும்போது தப்பிச்சு போக முயற்சி பண்ணும்போது சில பேரை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதுல கொலை செய்யப்பட்டு விட்டால் யாரு? நம்ம ஹீரோவோட ஒய்ஃபா. இதை கேட்டதும் அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. பதறான், அழுகுறான், இதை நம்ப மாட்டேங்கிறான். அப்புறம் ஃப்ரெண்டு தான் அவனை கொண்டு போய் அவனோட வீட்டுல இறக்கி விடுவா. யாரு? ஃப்ரெண்டு குண்டா இருக்கிறாருல, அவர் தான் கொண்டு போய் இறக்கி விடுறாரு. மீடியாலாம் மொச்சுக்கிட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாம அந்த பக்கத்துல கொண்டு போய் இறக்கி விடுறாரு. கொல்லப்புறத்து பக்கமா போய் அவங்க பார்த்தும் கூட இன்டர்வியூ பண்ண முடியாத மாதிரி சோகத்தோட மொத்த உருவமா இருக்கிறான். என்ன பண்ணணும் ஒன்னும் பிடிபடல. இருந்தாலும் கம்ப்யூட்டர்ல உட்காந்து மூளைய கசக்கி தான் பொண்டாட்டிய கொண்டவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார். அதுக்குள்ள இங்க பொண்டாட்டியோட டெட் பாடி விமானத்துல அமெரிக்காவுக்கு வந்து சேருது. கொலை நடந்த இடம் லண்டன், யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து நாட்டுல. பாடி வரப்போறது அமெரிக்க நாட்டுக்கு. இங்க பார்த்தா பொண்டாட்டியோட பேகுக்குள்ள புருஷனோட பேர் போட்டு, ஹீரோவோட பேர் போட்டு ஒரு கிஃப்ட் இருக்குது. ஏதோ ஒரு பஸ்ஸில் மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம், இல்ல வாட்சா என்னன்னு தெரியல. இவனுக்காக கிஃப்ட் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிறா. அதையெல்லாம் பார்த்து இன்னும் கதறி அழுகிறான் பாவம். நம்ம பையன் இந்த CIA உளவு அமைப்பு உளவு பார்க்கறதுக்காக உலகத்துல இருக்கிற பல சேட்டலைட்டுகளை கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம், பல CCTVகளை கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். அது எல்லாத்தோட சாஃப்ட்வேர், இந்த ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ற சாஃப்ட்வேர், தேடுறதுக்கான சாஃப்ட்வேர், அல்காரிதம்னு பல விஷயத்தை டெவலப் பண்ணி கொடுத்ததை வந்தான். அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி வச்சதை வந்தான். சோ அதுக்குள்ள போய் லண்டன்ல இருக்கிற CCTV கேமராஸ் மூலமா அவங்க 4 பேர் மாஸ்க் போட்டிருந்தா கூட யாரு என்னங்கறத இவன் ஓரளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான் தான் சாஃப்ட்வேர் மூலமா. அவங்க 4 பேரோட பேரையுமே ரொம்ப அருமையா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேரெல்லாம் போய் தன்னோட சீனியர் கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கூட இன்னொருத்தவர் இருக்கிறார். பேரெல்லாம் சொன்ன பிறகு அதையெல்லாம் கேட்டு அவங்க சர்ப்ரைஸ் ஆவாங்கன்னு பார்த்தா அதான் இல்ல. அவங்க சர்ப்ரைஸ் ஆகல. அப்ப அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அர்த்தம். தெரிஞ்சு இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறீங்களேன்னு கேட்டா, இங்க பாரு உன் பொண்டாட்டிய கொன்னோட 4 பேரை மட்டும் கொன்னுட்டா அப்படியே மேட்டர் முடிஞ்சிடாது. அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கணும். அப்படி இப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க உயரதிகாரிகள். இவன் இல்ல அப்படி இப்படின்னு ஏதாவது பேசினா, நீ போய் ஒரு மனநல மருத்துவரை பாரு, கவுன்சிலிங் எடுத்துக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. கட்டாயம்ட்டாங்க. வேற வழி இல்லாம இவனும் கவுன்சிலிங் எல்லாம் போயிட்டு வரான் பாவம். முடிவு பண்ணிட்டான், இப்படியே போச்சுன்னா ஒன்னும் வேலைக்காகாது, ஏதாவது நம்ம ஒண்ணு பண்ணியாகணும்னு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை அவனோட ஐடி கார்டுல அந்த கிளிப்பு மாட்டோம்ல அந்த இடத்துல ரகசியமா மாட்டி ஆபீஸ்க்குள்ள என்ட்ராராம். பல விதமான ஸ்கேன்ஸ் இருக்கும். ஆனா எந்த ஸ்கேனிங்லயும் மாட்டாத மாதிரி ரொம்ப அழகா எடுத்துட்டு போறான். இந்த ஸ்கேனிங் சிஸ்டத்துல கூட சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணதான் வந்தான். அவளை ஈஸியா மாட்டவனா என்ன பண்றான்னா, ஏற்கனவே டீகிரிப்ட் பண்ணி உயரதிகாரிகள் பண்ண தப்பு தண்டா ஏகமான மேட்டரை தெரிய வச்சிருந்தால, அப்படி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பல விதமா ஏதோ பண்றான். டேட்டாஸை டிரான்ஸ்ஃபர் பண்றானா என்ன பண்றான் நமக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. பிரிண்டர்ல கூட ஏதோ வேலை பார்க்கறான். ஜம்முன்னு எடுத்துட்டு ஏதோ கிளம்பிட்டான் போல. அடுத்த நாள் வந்தா 2 பிரிண்ட் பண்ண பேப்பர்ஸை கொண்டு வந்து உயரதிகாரிகள் முன்னாடி வைக்கிறான். அதுல என்ன எழுதிருக்குன்னா, கடந்த ஒரு வருஷத்துல பல தாக்குதல்கள் நடந்திருக்குது. நடத்துனது இவங்க தான். சொந்த நாட்டில் நடத்திருக்கிறாங்க, நட்பு நாடுன்னு சொல்ற இடத்துல நடத்திருக்காங்க, கூட்டணி நாடுன்னு சொல்ற இடத்துல நடத்திருக்காங்க, கூட்டணி நாட்டுல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல நடத்திருக்காங்க, எதிரி நாட்டுல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல தாக்குதல் நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க, பொதுமக்கள் பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிருக்காங்கன்னு பல விஷயங்களை போட்டு வைக்கிறான். அதுல கையெழுத்து போட்டிருக்கிறது இந்த 2 அதிகாரிகளும் தான். இவங்க தான் இனிஷியேட் பண்றாங்க. ஆனா இது எல்லாம் ப்ராப்பரான அப்ரூவலாக நடக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த CIA அனைத்துக்குமே தலையுறுத்தி இருக்கிற டைரக்டர் அம்மா, அந்த அம்மாவுக்கு தெரியாமயே இதெல்லாம் பண்றாங்க, அரசியல் நோக்கத்துக்காக பண்றாங்க. இந்த உண்மையை நான் வெளியில சொல்லாம இருக்கணும்னா அப்படின்னு கேட்க, என்ன பண்ணணும், உன் பொண்டாட்டியை கொன்னவங்களை கொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவங்க எல்லாத்தையும் என் கையால நான் தான் கொல்லுவேன், நீங்க கொல்ற அளவுக்கு என்ன ட்ரெயின் பண்ணணும், CIA ஃபீல்ட் ஏஜென்ட்டுகள் யார் மூலமா அதை வச்சு எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், எனக்கு ட்ரைனிங் கொடுங்க, உதவி பண்ணுங்க, நிறைய ஃபேக்கான பாஸ்போர்ட், நிறைய ஃபேக்கான பேருங்க, ப்ரூஃபுங்க, ஆதார் கார்டுங்க இதெல்லாம் கொடுங்க, என்ன ட்ராக் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு எனக்கு ப்ரூஃப்ஸ் இருக்கணும், ட்ரைனிங் இருக்கணும் அப்படி இப்படின்னு கேட்கிறான். எப்பா இதெல்லாம் நடக்கிற காரியமா? 70 வயசு கிழவியை கூட ஒன்னால அடிக்க முடியாத ரேஞ்சுக்கு ஓட்டுறாரு. ஆனாலும் அவன் சிரிக்கல. நான் சொன்னதை செய்யுங்க, அப்புறம் என்ன கொல்ல முயற்சி பண்ணாலோ, இல்ல என்ன அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணாலோ, இல்ல கம்ப்யூட்டர் அக்சஸ் இல்லாம நெட் அக்சஸ் இல்லாம என்ன தடை செய்ய முயற்சி பண்ணாலோ 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை லாக் பண்ணணுமா, 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு கோடை என்டர் பண்ணணுமா. அதை இவன் பண்ணாம விட்டுட்டான்னா, இவங்க நாட்டில் இருக்கிற தலை சிறந்த ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கல்ல ஒரு 10 பேர், ஒரு 3 பேருக்கு அந்த மெசேஜ் போயிடும், ஆதாரங்கள் எல்லாம் போயிடுமா. அடுத்த 24 மணி நேரத்துல ஒட்டுமொத்த மக்களுக்கும் பிரஸ் ரிலீஸா அது வெளியில போயிடுமா, பிளாக்ல போட்டுருவானா. இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்கிறேன் போயிடும் அப்படின்னு மிரட்டிட்டு போறாப்ல. இவங்களுக்கு என்ன ஒன்றும் பிடிபடல. நம்மால ஓடியாந்து காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஏதோ ஃப்ளோல உயரதிகாரிகளை மிரட்டிட்டான். ஆனா நிஜத்துல இவனுக்கு அம்புட்டு பயம். வாந்தி பாருங்க எப்படி வாந்தி எடுக்கிறான்னு, இதுலயே தெரிய வேண்டாம் பயம் உள்ள இருக்குன்னு. அவன் சொல்றது நிஜமா, அதெல்லாம் சாத்தியமா, இல்ல பிளஃப் பண்றானா, அதாவது நம்மள பொய் சொல்றானா, ஏமாத்துறானா அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. சரி, அவன் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறத கண்டுபிடிக்கிற வரைக்கும் சைட்ல அவனுக்கு ட்ரைனிங் கொடுப்போம், அப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறத சேர்ந்து முடிவு பண்ணுவோம்னு முடிவு எடுக்கிறாங்க. ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு குருநாதரை அப்பாயின்ட் பண்றாங்க. அவரு நம்ம பையில கார்ல பிக்கப் பண்ணி கூட்டு போறார். இந்த பக்கம் இவன் சொல்றாப்ல நடக்க வாய்ப்பு இருக்குதான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. முத ஆபீஸ்ல இருக்கிற
சிசிடிவி கேமரா ஸ்கேனிங்ல எல்லாத்துலயுமே. அதுல இவன் ஒரு மாதிரி படபடப்பா அவ்வளவு ஏசிக்கு மத்தியில வேர்த்து ஒழுக ஸ்கேன் பண்ணும் போதெல்லாம் நின்னுகிட்டு இருப்பான். அதையெல்லாம் பார்க்கும்போது அவன் ஏதோ திருடிட்டு போறானோ, அதனாலதான் அவ்வளவு வேர்த்து ஊத்துதோ, அப்ப அவங்க கிட்ட சரக்கு இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை அவங்களுக்கு உண்டு பண்ணுது. சோ ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக குருநாதர் அமுச்சு விட்டா, குருநாதர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிற சமயம் இந்த பக்கம் இவனோட ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரையும் அமுச்சு விட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆட்களை அமுச்சு விட்டு அவனோட ஒட்டுமொத்த ஆபீஸ் ரூம் சிஸ்டம் அது இதுன்னு எல்லாத்தையும் நோண்டி நொங்கெடுக்கிறாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கான், எப்படி இந்த உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது இன்னொரு பக்கம், அதை எப்படி கடத்தினா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா இமெயில்ல டேட்டாஸ் எல்லாம் அமுச்சு வைக்கிறதோ இல்ல கூகுள் டிரைவ்ல மேல அப் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் அக்சஸ் கிடையாது. பென்டிரைவ், சிசி, சிடி இதுல எதையுமே போட முடியாது. அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கிற ஆபீஸ் போல அது. கம்ப்யூட்டரை செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஏதோ ஒரு 103 ஃபைல்ஸ் அவன் காப்பி பண்ணிருக்கான்னு தெரிய வருது. எப்படியோ ஆபீஸை தாண்டி கடத்தி வெளியில எடுத்துட்டு போயிருக்கான்னு தெரிய வருது. ஏதோ காப்பி பண்ணிருக்காப்ல, ஆனா என்னத்தை காப்பி பண்ணான்னு தெரியாது. அதே மாதிரி வெளியில போகும்போது பதட்டத்தோட போயிருக்கான், வேர்க்க விறுவிறுக்க போயிருக்கான். அதை வச்சு ஏதோ எடுத்துட்டு போயிருக்கான்னு நினைக்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி தான் வேலை பார்க்கிற உளவு அமைப்பு சிஐஏல இருந்து இதாவது எடுத்துட்டு போறது சட்டப்படி குற்றம், தேச துரோகம். வேர்த்து ஊத்துறதை வச்சுட்டு செஞ்சிருப்பானு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் துப்பாக்கி சுடுற பயிற்சி கொடுக்கப்படுது. தூரமா இருந்து சுடுறான், ஒண்ணு கூட குறிப்பாத்து சுட முடியல. ரொம்ப தூரமா இருக்குங்கன்னு சொன்னதும் குருநாதர் வாங்கி சுடுறாரு, அழகா பட்டு பட்டுன்னு சுடுறாரு. சரி பக்கத்துல போய் சுடுறான்னு அலோவ் பண்றாங்க, அப்பையும் போய் அவனால கரெக்டா சுட முடியல. இன்னும் பக்கத்துல போறான், அப்பவும் கரெக்டா சுட முடியல. ரொம்ப பக்கத்துல போய் 5 அடி தூரத்துல இருந்து தாங்க சுடுறான், அதான் கரெக்டா படுது. ஏண்டா உனக்கு கண்ணை செக் பண்ணணுமாடா, கண்ணாடி போடுவியாடான்னு அப்புறம் தான் குருநாதர் கேட்கிறாரு. பயபிள்ளைக்கு கண்ணுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதனால ரொம்ப தூரத்துல இருந்து குறிப்பாத்து நம்ம வயலால சுட முடியல. அப்புறம் நம்ம ஹீரோக்கு பல பயிற்சிகள், இந்த பாம் செய்யறதெல்லாம் எப்படி, இருக்கிற பொருட்களை வச்சு அழிவுக்கான ஆயுதங்களை எப்படி உருவாக்கலான்னு அது சம்பந்தமான கெமிக்கல் ரியாக்ஷன் சம்பந்தப்பட்ட புக்ஸ், பாம் செய்யறதுக்கான பயிற்சின்னு பெரிய கொடுக்கப்படுகிறது. அந்த பயிற்சி எல்லாம் ரொம்ப அழகா ஜஸ்ட் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சே படு வேகமா பண்ணி காட்டுறான், கெத்து காட்டுறான். இதை பார்த்த குருநாதருக்கு சந்தோஷம். அப்பாடா இதாவது உனக்கு தெரிஞ்சிருக்குதே, அந்த வகையில சந்தோஷம் தம்பி அப்படிங்கிறாப்ல. அப்புறம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுது. மோஸ்ட்லி அடி வாங்கிட்டு தான் இருப்பான். அவன் கேட்டாப்ல நிறைய ஃபேக்கான பாஸ்போர்ட், ஆதார் கார்டுகள் நிறைய உருவாக்கி கொடுக்குறாங்க. எந்த பாஸ்போர்ட்ல என்ன பேர்ல எங்க போவானு யாருக்கும் தெரியாத ரேஞ்சுக்கு கண்ணா பின்னான்னு காப்பீஸ் போடுறாங்க. இங்க நம்ம ஹீரோட வீட்லயும் வீட்டை சல்லடை போட்டு தேடுறாங்க, ஏதாவது ஆதாரம் இருக்குமான்னு. அப்படி தேடி பார்க்கும்போது ஏதோ ஒரு சிடி கிடைக்கும். அந்த சிடியை போட்டு பார்த்தா கிக்கின்னு ஏதோ சவுண்ட் வருது. அப்ப அந்த சிடிக்குள்ள டீகிரிப்ட் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு, அதாவது என்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்கான், அதை டீகிரிப்ட் பண்ணி உள்ள இருக்கிற மேட்டர் என்னங்கறத கண்டுபிடிக்காத ரேஞ்சுக்கு ஒரு சிடி இருக்குது. அதை டீகிரிப்ட் பண்ணி பார்க்கிறதுக்கே பல மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க அவங்க. இங்க இந்த பாம் தயாரிக்கிறது எப்படி, சிஐ ஆட்கள் எப்படி வேலை பார்ப்பாங்கன்னு ஒரு புக்கே இருக்குது. அந்த புக்கை எனக்கு கொடுத்துருங்கன்னு வாங்கி ராத்திரி ஃபுல்லா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க நம்ம குருநாதர் வந்து, இங்க பாரா சில பேரால தாண்டா கொலை செய்ய முடியும், கொலை செய்யறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல, உன்னால கொலை செய்ய முடியாதுறாங்கறாப்ல. நம்மாலும் முடியுங்கிறான். துப்பாக்கி தோட்டாவோட லோடு பண்ணி அப்படியே அவன் கையில கொடுத்துட்டு, எங்க என்ன சுடு பாப்போம் அப்படின்னு கையில கொடுக்குறாரு. சுடுங்கிறாரு. நெஞ்சில வச்சு கொடுத்து அவனால சுட முடியல. சொல்லல நீ எல்லாம் கொலை பண்ற மெட்டீரியலே கிடையாது, அதையும் தாண்டி கொலை பண்ண போறேன்னா செத்து போயிடுவான்னு மிரட்டிட்டு போறாரு. இங்க பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு டீகிரிப்ட் பண்றாங்க. டீகிரிப்ட் பண்ணி பார்த்தா பிறகு ஒண்ணுமே இல்ல அந்த சிடில. அதே மாதிரி இவன் சும்மா ஆக்ஷன் போட்டுருக்கான், வேர்த்து ஊத்த ஒரு பண்ணிருக்கானே தவிர அவனோட ஆபீஸ்ல இருந்து எதையுமே இவன் திருடிட்டு போகல. ஏன்னா திருடிட்டு போனா தேச துரோகம், நாளை பண்ண வேலைக்கு வந்தா சேர்க்க மாட்டாங்க, பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. அதனால அவன் பண்ணவே இல்லை. அது ஒரு பிளஃபிங், பொய் சொல்லி இருக்கிறான், ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்சது அவங்களுக்கு காண்டு. குருநாதருக்கு போனை போட்டு அவனை கொன்னுடுங்கிறாங்க. நம்மளும் சரி கொல்றதுக்காக வரான் போல தேடி வரான். பார்த்தா நம்ம ஆளு அங்க இல்ல, ஆல்ரெடி எஸ்கேப். போன் பண்ணி இந்த மாதிரி எஸ்கேப் ஆயிட்டான்னு சொன்னது இவங்களுக்கு செம காண்டாகுதுங்க. சே எஸ்கேப் ஆயிட்டானே, அவனோட நோக்கம் தான் என்னவா இருக்குன்னு கேட்கும்போது அவனுக்கு தேவை பேசிக்கான ட்ரைனிங், ஐடி ப்ரூஃப், பாஸ்போர்ட், நம்மளோட சில பல சித்து விளையாட்டுகள். நம்மளை இந்த பக்கத்துல ஆதாரத்தை தேட அலைய விட்டுவிட்டு அந்த கேப்ல அவனுக்கு தேவையான அந்த விஷயங்களை ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் எல்லாம் போயிட்டான், எஸ்கேப் ஆயிட்டான். நாம தான் ஏமாத்தணும்னு அவங்களுக்கு புரிய வருது. அப்புறம் இவங்க பேசுற எல்லாத்தையும் நம்ம போய் ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறான். அதனாலதான் கொலை செய்யறதுக்கு உத்தரவுப்படும் போது அவன் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டான். அவன் கொடுத்த அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இவங்க செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ஃபைல்ஸுக்கு மேல ஒரு கிளிப் மாட்டிருப்பான். அதுக்குள்ள மைக் இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறாடா படுவா ராஸ்கோல் திட்டும் போது மாட்டிக்கிட்டோன்னு நம்மால் புரிஞ்சுக்கிறான். பட் பை த டைம் அவன் அந்த நாட்டை விட்டே வெளியில வந்துட்டான். பழசெல்லாம் நினைச்சு பார்ப்பான். தனக்காக அவ ஒரு குட்டி விமானத்தையே கிஃப்ட் பண்ணல, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறான். கொலை செய்யப்பட்ட, அதாவது கொலை செஞ்சாங்கல்ல 4 பேர், அதுல ஒருத்தி பொண்ணு. அவ பாரிஸ் நகரத்துல இருக்கிறாளாம். சோ அங்கதான் போய் இறங்கி இருக்கிறான். அவ அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு கடையை கூட கண்டுபிடிச்சு உயிரிழக்க கிட்ட சொல்லியிருப்பான். அந்த கடைக்கு எதுக்கவே ஒரு லாட்ஜ்ல தங்கி அவளை வேவு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாள் அவ யாரு கூடயே கிளம்பி வெளியில போகும்போது இந்த டோர் எல்லாம் எவ்வளவு அழகா நீட்டா திறக்கிறதுங்கிறதெல்லாம் சிஏயோட ட்ரெயினிங்ல கத்துட்டு இருப்பான், படிச்சு தெரிஞ்சிருப்பான். சோ அதன் மூலமா கதவை திறந்து உள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவளுக்கு ஒரு அலர்ஜி இருக்கிறது தெரிய வருது. அந்த அலர்ஜிக்காக நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவளுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறது தெரிய வருது. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெளியில வருவான். அவங்க உள்ள வர போகும்போது துப்பாக்கி எடுத்துட்டு மேல இருந்து சுட முயற்சி பண்ணுவான். ஆனாலும் அவனுக்கு சுடுறதுக்கு பயம். பக்கத்துல இருந்து ஒரு உசுர கொள்ற ரேஞ்சுக்கு அவனுக்கு தைரியம் இல்ல. அதனால ஒண்ணும் செய்யாம விட்டுட்டாங்க. ஆனா அடுத்த நாள் அந்த அம்மா அந்த அலர்ஜிக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும். டாக்டர் கம்ப்யூட்டர்ல அவளை ட்ரெட்மில்ல ஓட சொல்லிட்டு நல்லா மூச்சை இழுத்து விடுன்னு ஏதோ சொல்லிவிட்டு கம்ப்யூட்டர்ல செக் பண்ணிட்டு இருக்கும்போது
போகும்போது கம்ப்யூட்டர் வேலை செய்யல. ஏன்னா நம்ம பையன் ஹேக் பண்ணிருப்பான். என்ன வேலை செய்யல, நீங்க கன்டினியூ பண்ணிட்டு இருக்க, நான் வரேன்னா அவர் போயிடுவாரு. போன பிறகு டாக்டர் மாதிரி வேஷம் போட்டுட்டு நம்ம பையன் உள்ள வந்துடுறான், ரூம் லாக் பண்ணிடுறான். ஏதோ ஒரு பூல இருந்து கெமிக்கலை ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதை சுவாசிச்சா விஷம் இறந்துருவாங்க போல. அதை அந்த அவ இருக்கிற அந்த கண்ணாடி ரூமுக்குள்ள சக் பண்ணி உள்ள அனுப்பி விடுறான். அவ அப்படியே துடிப்பா. என்னடா பண்ற, யாரா நீங்க கேட்கும்போது, நீங்க கொலை பண்ணீங்கல்ல சாரா, அவளோட புருஷனானு, உன் கூட இருந்தவங்க 3 பேர்ல யாரா ஒரு ஆளை பத்தி அது எனக்கு சொல்லு அப்படின்னு விசாரிக்கும் போது அவ சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா சாக கிடக்குறா. எவ்வளவு கேட்டும் சொல்ல மாட்டேங்கிறா. கெஞ்சிரா, அப்பயும் சொல்ல மாட்டேங்கிறா. சாக வர்றதுக்கு இவனுக்கு மனசு கேட்காம ஒரு கடத்துல திறந்து விடுவாங்க. திறந்து விட்டதுமே நம்ம பையிலேயே அடிச்சு போட்டு ஓட பாக்குறா. துப்பாக்கி கீழே விழுந்துரும். அதை எடுத்துட்டு விரட்டுறதுக்குள்ள அவ குடுகுடுன்னு ஓடுறா. பின்னாடியே நம்ம வேற விரட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பாருங்க, இருக்க ஒரு வேன்ல மோதி சம்பவ இடத்துல அவ செத்து போறா. அப்ப அவளோட போன் கிடக்கும். அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஆளு கிளம்பிடுறான். யாருக்கு தெரியாம எஸ்கேப் ஆயிட்டான். அந்த போன்ல இருக்கிற டீடைல வச்சு அடுத்த ஆள் எங்க இருக்கிறாங்கிறத நம்ம ஆளு தெரிஞ்சுக்கிறார். இந்த பக்கம் டைரக்டர் அம்மா, எனக்கு தெரியாம ஏதாவது நீங்க பண்றீங்களா, எதுவா இருந்தாலும் என்னோட ஆபீஸ்க்கு வாங்க, என்கிட்ட மேட்டரை சொல்லுங்க, சொல்லிட்டு செய்யுங்கன்னா அட்வைஸ் போட்டுட்டு போறாங்க. ஆனாலும் சீனியர் அதெல்லாம் செய்யறாப்ல தெரியல. சீனியர் இவனை கொலை செய்யறதுக்கு உத்தரவு போட்டாப்ல. நம்ம பைய இஸ்தான்புல் போயிருக்கான், ஆப்கானிஸ்தானுக்கு. அங்கேயே நம்ம ஆளுக எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு பப்புக்கு வந்துட்டாங்க. அங்க ஒரு பாம போட்டு யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆகி, ஒரு புகை பாம போட்டு எஸ்கேப் ஆகி வெளியில ஓடியாந்துட்டான். ஜஸ்ட் மிஸ். இவனுக்கு உதவி தேவை. யாருக்கிட்ட உதவி கேட்கலாம்னு யோசிக்கும் போது நம்ம மண்புல் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் மெசேஜ் போடுறான். நல்ல வேலை அவ இருக்கிறது இதே ஆப்கானிஸ்தான்ல தான் போல. சோ உதவி பண்றதுக்கு தயார், இந்த இடத்துக்கு வந்து என்ன மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பி வர சொல்றான். ஓ, அவ இருக்கிறது வேற ஒரு நாட்டுலங்க, அந்த நாட்டுக்கு இவனும் போறான். சரக்கு விமானத்துல போறான். அவ சொன்ன ஹோட்டலுக்கு போய் காத்துட்டு இருக்கான். அங்க அவ மீட் பண்றா. கொஞ்ச நேரம் பேசுவா. அவங்க கிட்ட இருக்கிற Dress, தொப்பி, இருக்கிற ஐட்டம் எல்லாத்தையுமே ஒரு பேக்ல போட்டுட்டு வர சொல்லுவா. அப்பதான் நீ அமெரிக்கன் மாதிரி பாக்குறதுக்கு தெரியாது, யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, கொஞ்ச நேரம் அப்படியே இங்க சுத்திக்கிட்டு உன்னை யாருமே ஃபாலோ பண்ணலன்னா நான் சொல்ற இடத்துக்கு வான்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறா. அதே மாதிரி யாரும் ஃபாலோ பண்ணலங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்க்கிங் ஏரியாவுக்கு வர வச்சிருப்பா. அங்கதான் இவனை கூட்டிக்கிட்டு போகும்போது அவ ஒரு ரஷ்ய பொண்ணு. ரஷ்ய உளவு அமைப்புல வேலை பார்த்தவன் தான் புருஷன் இறந்த பிறகு அதுவும் எப்படி ஜன்னல்ல இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டானா. ஒரு விபத்து மாதிரி அவங்க கவர்மெண்ட் காட்டி இருக்குது. ஆனா கவர்மெண்ட் தான் கொண்டு இருக்கணும்னு சொல்றா. அப்புறம் அவரு உளவு அமைப்புல இருக்கும்போது பல விஷயத்தை ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்காரு போல. டீக்ரிப்ட் பண்றது, ஹேக் பண்றதுன்னு பல விஷயங்களை. அப்புறம் அதையே தொழிலா பண்ணிட்டு இருக்கிறதா, காசுக்கு பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கா. இப்ப தான் பொண்டாட்டியோட சாவுக்கு தான் பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு சொன்னதா அவ உதவி பண்றதுக்கு ஒத்துக்கிறா. அவ கூட தான் தங்கிட்டு இருக்கிறான். இப்ப அந்த 2வது ஆள் எங்க இருக்கிறாங்கிறத அங்க இருக்கிற சர்வே கேமராஸ்ல ஸ்கேன் பண்ணியே கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் நிறைய சோசியல் மீடியால ஒரு போட்டோ போட்டிருப்பான். சாரி, அதுல தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த போட்டோல பின்னாடி இருக்கிற அந்த புல்வெளியில ஒரு புல்லுக்கும் இன்னொரு புல்லுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப்பை வச்சு சேட்டலைட்ல அது எந்த இடங்கிறத கண்டுபிடிச்சு அவன் அங்கதான் இருப்பாங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சீனியர் கூட டைரக்டரமா ஒரு மீட்டிங்கை போட்டிருக்குது. உங்க சப்போர்ட் எனக்கு வேணும், எனக்கு தெரியாம எதுவும் பண்ணாதீங்கன்னு லைட்டா சொல்லி பாக்குது. என் சப்போர்ட் எப்பவுமே உனக்கு உண்டுன்னு அவரும் நல்லபடியா பேசி அனுப்பி வைக்கிறார். ஆனாலும் டைரக்டரமா கிட்ட வேலை பாக்குறவன் அந்த சீனியரை நம்பாதீங்க, உங்ககிட்ட வேலை பாக்குற ஒரு ஹீரோவை போட்டு தொல்ல சொல்லி குருநாதரை அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு போட்டோவோட காட்டினதும் அவளுக்கு காவம் வருது, பயங்கர கோவம் வருது. ஏன் அவரை கொல்லணும்னு பாக்குறாங்க, அவனை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆளை நம்மால போட்டு வையின்னு டைரக்டர் அம்மா சொல்லிட்டா. இப்போ அந்த பக்கம் அந்த 2வது கொலை பண்ணா பாத்தீங்களா, அவனோட லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல ஃபுல்லா தனக்குன்னு எடுத்துக்கிட்டு மொட்டை மாடியில் இருக்கிற கண்ணாடி ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்ணிட்டு இருக்கானா. அந்த இடத்துல வச்சுதான் அவனை தூக்கணும்னு நம்மால முடிவு பண்ணிட்டு எல்லாம் செட் பண்ணிட்டான். ஸ்விம்மிங் பூலுக்கு அந்த கியூபா டைவிங்னு சொல்லுவாங்கல்ல, தண்ணிக்குள்ளேயே மூச்சு விடுறதுக்கான சில சிஸ்டம்ஸ் இருக்கும். அதையெல்லாம் ஹேக் பண்ணி கண்ணாடி தொட்டியில அந்த கண்ணாடி துகள்களுக்கு இடையில இருக்கிற அந்த ஏரை செக் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை செட் பண்ணி வச்சிட்டான். கண்ணாடிகளுக்கு இடையே இருக்கிற அந்த காத்து போயிடுச்சுன்னா கண்ணாடியில விறுவிட்டுரும், உடஞ்சு போயிடும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான் போல. அந்த பக்கம் உதவிக்கு அந்த பொண்ணு இருக்கிறா. இவன் கூட காதுல இயர்போன்ல தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறா. ஒண்ணுக்கு 2 சிஏஏ ஆட்கள் அங்க இருக்கிறாங்க. பிளானை டிராப் பண்ணலாமான்னு கேட்கும்போது இல்ல பிளான் பண்ணி நம்ம செஞ்சாகணும்னு சொல்லிடுறான். ஆனாலும் பின்னாடி சிஏஏ ஆள குருநாதரை விரட்டிக்கிட்டு வர நம்மால எஸ்கேப் ஆகணும்னு நினைப்பான். எப்படியோ அவங்கள ஜகா விட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டான். ஸ்விம்மிங் பூல்ல பார்த்தா குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் நம்மால பார்த்தது யார் என்னன்னு அவனுக்கு பிடிபடல. அப்புறம் நான் சாராவோட புருஷன் சொன்னது தான் அவனுக்கு தெரிய வருது. சொல்றான், இந்த மாதிரி நான் கண்ணாடியை உடைக்க வச்சிருவேன், எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறேன்னு. அடுத்த ஆளை காட்டு கொடுக்க சொல்லி கேட்டா அவன் காட்டு கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்க அவன் ட்ரிகர் ஆன் பண்ணி விட்டுறாங்க. கண்ணாடிகளுக்கு இடையே இருக்கிற அந்த ஆக்சிஜன் சப்ளை கட்டானதும் கண்ணாடி நொறுக ஆரம்பிக்குது. அவன் நீந்தி வேகமா இந்த பக்கம் வரதுக்குள்ள மொத்தமா வெடிச்சு செதறி அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான். 2வது ஆளோட சோழியும் முடிஞ்சு. சத்தம் கட்டு இவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு குருநாதர் விரட்டுறாரு. பின்னாடி நம்மால தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஹெட்போன்ல அந்த பக்கத்துல அவன் வர்ற டைரக்ஷன் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்ல, ஓடிக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு சிஏ அவன் எங்க இருக்கிறானே தெரியல, திடீர்னு ஆளக்கானு சொல்றா. பக்கத்துல நெருங்கி வந்து புடிக்கிற சமயம் பார்த்தா குருநாதரை இன்னொரு சிஏ ஆளு போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள பயங்கர சண்டை. ஒருத்தனை மாத்தி ஒருத்தன் கொல்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான சண்டை நடக்குது. சண்டையில ஒரு கட்டத்துல அவன் நம்மால சுட்டுருவான். பதிலுக்கு நம்மால அவங்கிட்ட இருக்கிற துப்பாக்கியை பிடிங்கி சுட்டுறாரு. அந்த சிஏ இன்னொரு ஆளு இறந்து போயிடுறான். குருநாதரை குண்டடி பட்டு கிடப்பாரு. அதை பார்த்துட்டு ஐயோ பாவமேன்னு ஓடாம அங்கேயே நின்றுட்டு இருக்கான். டே ஓடி தொலைடா, தப்பி தொலைடான்னு அந்த பக்கத்துல இருந்து அந்த அம்மா கத்தின பிறகுதான் அவங்க இருந்து ஓடவே செய்யறான். இந்த பக்கம் டைரக்டர் அம்மா சீனியரை கூப்பிட்டு, எனக்கு தெரியாம ஏதாவது பண்றீங்களா, உங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த
இருந்த நம்ம ஹீரோ எங்கன்னு விசாரிக்கும் போது அவன் மெடிக்கல் லீவ்ல போயிருக்கான், பொண்டாட்டி இழந்த சோகத்துல இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார். சரி போங்கன்னு அமுச்சு வச்சுட்டு ரெண்டாவது கொலை நடந்த இடத்துல அவனோட வீடியோஸ் இமேஜஸ் இருக்கிறதெல்லாம் அவ பாத்துக்கிட்டு இருக்கா. சோ பொய் சொல்றது அப்பட்டமா தெரியுது. 2 கொலை சிறப்பா பண்ணியாச்சு, 2 பலிக்கு பலியில. இந்த பக்கம் இன்னொரு உயரதிகாரி அவனுக்கு யார் உதவி பண்றான்னு யோசிக்கிறார். ரெண்டாவது கொலை நடக்கும்போது அவன் காதுக்குள்ள இயர்போன் இருக்கிறத வச்சு யாரோ ஒருத்தவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இவன் கம்ப்யூட்டர்ல செக் பண்ணி பார்த்ததுல புழுங்கிற கோடு வேர்டுல யாரோ பேசிட்டு இருக்காங்கிறது தெரிய வந்துருது. இது போதுமே, அதை வச்சு அவங்க விசாரிக்க ஆரம்பிக்க ரஷ்யால உளவு அமைப்புல வேலை பார்த்த ஒருத்தவனோட பொண்டாட்டி தான் இவ. புருஷ செத்த பிறகு அந்த கோடு வேர்டுல அவ வேலை பார்க்கறாங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அவ இருக்கிற வீட்டு அட்ரஸ் வரைக்கும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொல்றதுக்கு ஆளையும் அமிச்சாச்சு. அது தெரியாம நம்ம ஆட்கள் சந்தோஷமா அவங்களோட பழைய வாழ்க்கையில பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாவம், அவர்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லபடியா பில்ட் ஆகுது. ஒன்னா ஒரே பெட்ல படுக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் பாருங்க, கொலை செய்யறதுக்கு ஆட்கள் வர இவங்க வீட்டுல வளர்க்குற புறாக்களா கோழிகளா ஏதோ சத்தம் கொடுக்கும். அந்த சத்தத்தை வச்சு நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க ஓடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. வந்திருக்கிற ஆட்களுக்கு தெரியாம இவங்க பக்கத்து வீடு வழியெல்லாம் உள்ள புகுந்து அங்கங்கன்னு ஓடி தெருவோட எண்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க கார்லயும் ஏறியாச்சுங்க. அதுக்குள்ள தூரத்துல இருந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. மேல ஒரு ட்ரோன் வேற ஃபாலோ பண்ணிட்டு வருது. எப்படியோ வண்டி ஓட்டு அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி பக்கத்து தெருக்கு போயிட்டாங்க. அப்படியா, பக்கத்து தெருவுக்கு போயாச்சு, அப்பாடா இனிமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள பார்த்தா பக்கத்துல கடல். சோ கடல்ல போட்ல இருந்து சுடுறாங்க. அதுல பாருங்க தோட்டாவ மேல இறங்கிடுச்சு. சோ இவன் அங்கிட்டு இருந்து இறங்கி டிரைவர் சீட்டுக்கு போய் அங்க இருந்து படு வேகமா வண்டி ஓட்டிட்டு போய் சிட்டி பக்கத்துல கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் தான் அவன் சேஃப்னே ஃபீல் பண்றான். ஏதோ ஒரு கார் பார்க்கிங்ல போட்டுட்டு பாக்குறான். பக்கத்துல அந்த பொண்ணு இறந்து போய் கிடக்குறா. பாவம், புழு இறந்து போயிட்டா. அவகிட்ட ஒரு போன் இருக்கும். அந்த போன்ல நேத்தவ ஒரு வேலை பார்த்திருப்பா. அது என்ன வேலை பார்த்திருப்பானா, அந்த 3வது ஆளுக்கு நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் விக்கிறது அவனோட தொழில், ஆயுதங்களை விக்கிறது. இந்த மாதிரி எனக்கு ஆயுதம் வேணும்னு நான் ஒரு மெசேஜ் போட்டு விடுறேன். அவன் மேபி நம்மள நம்பினான்னா ஆயுதத்தை சப்ளை பண்றதுக்கு நான் சொன்ன இடத்துக்கு வருவான்னு ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருப்பா. சோ போன் எடுத்துக்கிட்டான். இவனோட நல்ல நேரம் ரிப்ளை வந்துருச்சு, நீ சொன்ன இடத்துக்கு நான் ஆயுதத்தை எடுத்துட்டு வரேன், பணத்தை எடுத்துட்டு வான்னு. உடனே நம்ம ஆளு லோக்கல்ல கம்ப்யூட்டர், நிறைய கெமிக்கல்ஸ், அது இதுன்னு பல விஷயங்களை வாங்குறான். நிறைய வேலை ஏதோ பாக்குறான். அப்புறம் இங்க இருக்கிற இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வழியா இவன் உருவாக்குன அந்த சாஃப்ட்வேர் வழியா தானே நம்ம பயல அவங்க ஈஸியா ட்ராக் பண்றாங்க. அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவனையே வீடியோ எடுத்து சாஃப்ட்வேருக்குள்ள போய் இருக்கிற பல பேரோட முகத்தோட தான் தோற்றத்தை மேட்ச் பண்ணி விட்டு ஏதோ சாஃப்ட்வேரை ஹேக் பண்ணி விட்டுட்டான். சோ ஏர்போர்ட் பக்கம் இருக்கிறாப்ல காட்டும், கப்பல்ல இருக்கிறாப்ல காட்டும், வேற ஒரு நாட்டுல இருக்கிறாப்ல காட்டும், எங்கேயோ எவனோ நடந்து போனா கூட நம்ம ஹீரோ நடந்து போறாப்ல காட்டும். சோ இப்படி சிஐ ஆட்களை நல்லா குழப்பிட்டு விட்டான். அப்புறம் எதிர்பார்த்தாப்லயே ஆயுதத்தை சப்ளை பண்றதுக்காக அந்த 3வது ஆள் வரான். பணம் ஃபர்ஸ்ட் வேணும்னு கேட்கும்போது அங்க இருக்கிற பொட்டியில இருக்கும், திறந்து பாருங்கிறாரு போன்ல. அங்கேயே ஒரு போன் வைக்கிறான். அந்த போன்ல கால் அடிக்குது. அதை எடுத்து தான் அவர் பேசும்போது இந்த மாதிரி பணம் அங்க இருக்குது பாரு அப்படின்னு சொன்னதும் பொட்டியை திறந்தா உள்ள பாம் இருக்குது. இப்ப மூடியை இறக்கினாலே வெடிச்சிரும், அங்க இருந்து நகர்ந்தா வெடிச்சிரும், மோஷன் சென்சார் இருக்கு, நீ அசைவு தெரிஞ்சாலும் வெடிச்சிரும், பாத்துருந்துக்கன்னு மிரட்டுறாப்ல. ஆள் மிரண்டு போறாரு. தன் பொண்டாட்டியுடைய போட்டோ உள்ள இருக்குது, இவளை ஞாபகம் இருக்கான்னு கேட்டதும் அவனுக்கு ஞாபகம் வருது. உங்க குரூப்ல 4வது ஒருத்தவர் தான், அவன் தான் என் பொண்டாட்டியை சுட்டு கொன்னவன், அவனை பிடிக்கணும், அவன் எங்க இருக்கிறான் சொல்லுன்னு கேட்டதும் நம்மால பயந்து போய் அவன் கடலுக்கு மத்தியில ஒரு கப்பல்ல தான் இருப்பான்னு நிறைய விஷயத்த போட்டு கொடுத்துறாரு, சொல்லி கொடுத்தாரு. எல்லாத்தையும் உளறி தள்ளிடுறாரு. சரி உன் போன் எனக்கு தூக்கி போடு அப்படிங்கிறாப்ல. போனையும் தூக்கி போட்டுறான். எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அதை தடுக்கலாம் முடியாது, அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்கேன், வேகமா முடிய போட்டுட்டு வேணா வேகமா ஓடுனேன்னா கொஞ்சம் காயத்தோட நீ எஸ்கேப் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மால போயிடுறாரு. அவனும் முயற்சி பண்ணானு என்னவோ பூம்னு வெடிச்சு செதறுது. கூடவே அவன் கொண்டு வந்த ஆயுதங்கள் இருக்குதுல அதுவும் சேர்ந்து 2வதா வெடிச்சு செதறும். ஆளு சொல்லி முடிஞ்சு போச்சு, அவனும் காலி. இப்ப 4வது ஆளு ஏதோ பக்கத்துல இருக்கிற கடல்ல ஏதோ ஒரு கப்பல்ல இருக்கிறாங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். ஆனா கடல் ரொம்ப பெருசு, 25,000 சதுர கிலோமீட்டர் இருக்குது அந்த ஏரியால. அவ்வளவு ட்ராக் பண்ணி ஒரு கப்பலை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனாலும் அவங்க அடிக்கடி வரக்கூடிய ஒரு துறைமுகம் இவனுக்கு தெரியும். நாம அவங்கள கண்டுபிடிக்கிறத விட அவங்க நம்மள கண்டுபிடிச்சா வசதியா இருக்குமோன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறானோ என்னவோ. ஒய்ஃப் கொடுத்த அந்த கிஃப்ட், வாட்ச், அதுலலாம் ஏதோ சில பல வேலைகள் பாக்குறான். அப்புறம் அந்த துறைமுகத்துக்கே போய் சந்தேகத்துக்குரிய வகையில பல பேரை விசாரிச்சுட்டு வருவான். அதுல ஒருத்தர் மேல இடத்துக்கு போட்டு கொடுத்துட்டாங்க போல. யாருக்கிட்ட? அந்த 4வது ஆள் கிட்ட. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கரடி கோடுவடு அவர் நம்ம பையில திருதுப்புன்னு அங்க பாக்குறாரு. கேள்விப்பட்டா பொண்டாட்டியோட மரணத்துக்காக பழிக்கு பழி வாங்கி 3 பேரை கொன்னுட்டியாமே, இதுவரை பண்ணது பெரிய விஷயம், இதுக்கு மேலே நீ ரிஸ்க் எடுக்காத, யாரும் என்ன அனுப்பல, ஏதோ உன்னை பார்க்கணும் பேசணும் தோணுச்சு, அட்வைஸ் பண்ணணும்னு நினைச்சேன், அட்வைஸ் பண்றேன்னு வந்து பேசிட்டு இருக்கிறாப்ல. அட்வைஸுக்கு நன்றி, நான் யோசிக்கிறேன்னு சொன்ன பிறகு சரி ஓகே டாடா பாய் பாய்னு கிளம்பிடுறாரு. ஆனா அவன் மேல நம்மளுக்கு நம்பிக்கை இல்ல. அந்த உயரதிகாரிகள் தான் ஏதாவது பண்றாங்களோன்னு நம்மால நினைக்கிறான். அப்புறம் தான் மறுபடியும் போய் சந்தேகத்துக்குரிய வகையில நடமாடுறது, சந்தேகத்துக்குரிய வகையில சில பேர்ட்ட விசாரிக்கிறதுன்னு செய்யறான். சோ எதிர்பார்த்தாப்லயே ஒரு குரூப் வருது. இவனை பின்னந்தலையில அடிச்சு மயக்கமடைய வச்சு இவனை இழுத்துட்டு போறாங்க, அடிச்சு தூக்கிட்டு போறாங்க. ஒரு சின்ன போட்ல கடலுக்கு மத்தியில் இருக்கிற அந்த பெரிய கப்பலுக்கு கூட்டிட்டு வராங்க. நம்ம பையன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தேடிக்கிட்டு இருந்த கப்பல் இதுதான். அதுல அந்த 4வது ஆள், அந்த வயசானவர் இருக்கிறார்ல, அவர் இருக்கிறார். அவர் கூட ஏதோ கையில ஒரு பாம் வச்சிட்டு இருக்காரு, இது விக்கிறதுக்காக வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ நீதானா அது, உனக்கு பின்னாடி யாரா இருக்கிறா, யாரா என்ன கொல்ல பாக்குறது, என் குரூப்பை கொல்ல பாக்குறது விசாரிக்கிறார். யாரு இல்ல, லண்டன்ல ஒரு பொண்ணை சுட்டு கொண்டீங்களே சாரா, அவளோட புருஷனா, உங்களுக்கெல்லாம் உசுரெல்லாம் அவ்வளவு இலக்கரமா போயிடுச்சுல, ஒவ்வொரு உசுறு முக்கியங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக தான்
இவ்வளவு தூரம் நான் வந்தேன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காப்ல. பேசுற அந்த ஃபீலிங்ஸை வச்சு இவன் உண்மையை சொல்றாங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். அட பாவி, ஒரு தனி ஆளாட நீ இவ்வளவு விஷயத்தை செஞ்ச அப்படின்னு பாக்குறார். டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. ரொம்ப வில்லத்தனமா எல்லாம் நடந்துக்கல, கேஷுவலா நடந்துக்கிறார். பாரு தம்பி, அன்னைக்கு நாங்க அந்த ஹோட்டலுக்கு போனது ஆயுதங்களை விக்கிறதுக்காக. திடுதிப்புன்னு போலீஸ் வந்துருச்சு. தப்பிச்சு போறதுக்கு வேற வழி இல்லாம சில பேரை பயண கைதிகளா பிடிச்சிக்கிட்டோம். ஆனாலும் எங்க பேச்ச கேட்காம எங்களை பிடிக்கிறதுக்காக சில போலீஸ் முயற்சி பண்ணாங்க. அப்போ நாங்க ரொம்ப சீரியஸானதா இருக்கிறோம், நாங்க சும்மா பேச மட்டும் செய்ய மாட்டோம், செஞ்சும் காட்டுவோங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு 2 பேரை கொல்ல வேண்டியதா போச்சு. அதுல ஒருத்தி உன் பொண்டாட்டியா போயிட்டா. இதுல எந்த ஒரு பர்சனல் ஃபீலிங்ஸும் கிடையாது, அது ஒரு விபத்துங்கிறதாப்ல சொல்லி சமாளிக்க பாக்குறாரு. ஆனாலும் உசுறு தானங்கிறான் நம்மால. ஆமா, நீ கொலை பண்ண அந்த விதத்தை பத்தி எல்லாம் நான் பார்த்தேன். ஹாஸ்பிட்டல்ல வச்சு கொஞ்சம் தூரமா இருந்து கொல்ல பார்த்தேன். அப்புறம் 2வது ஸ்விம்மிங் பூலை வெடிக்க வச்சு கொல்ல பார்த்தேன். அப்புறம் 3வது பாம்பு வச்சு தூரமா இருந்து கொல்ல பார்த்தேன். சோ எந்த ஒரு இடத்துலயும் பக்கத்துல போய் கொல்லணும்னு நீ நினைக்கல. ஏன்னா கொல்லணுங்கிறது உன் நோக்கம் இல்ல. அவங்க 3 பேருக்குமே தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்து பார்த்தேன். சோ நீ ஒரு கொலைகாரம் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். என்னையும் நீ கொல்ல மாட்டேன், அதை வேணா நான் உனக்கு ப்ரூவ் பண்ணட்டுமான்னு சொல்லி துப்பாக்கியில தோட்டாக்களை லோடு பண்ணி அவங்கிட்ட கொடுத்து வேணா என்ன சுட்டுக்கோங்கிறாப்ல. நம்மால உடனே துப்பாக்கி எடுத்துட்டு நெஞ்சுக்கு பக்கத்துல குறிபாக்க இன்னொருத்தன் துப்பாக்கி எடுத்துட்டு இங்கிட்டு குறிபாக்க ஆரம்பிக்கிறான். நம்மால சுடமாட்டா நினைச்சுக்கிட்ட இடத்துல குறி பார்த்துட்டு கீழே முண்டி போட்டு உட்காருன்னு சொன்னதும் நம்மால உட்கார்றாரு. ஒரு நொடி மட்டும் மரண பயத்தை காட்டிடுவான். அந்த மரண பயத்தை பார்த்ததுமே கண்ணில் பார்த்ததுமே இதுதான் வேணும். இதே அந்த பயத்தை என் பொண்டாட்டி கண்ணில் பார்த்தேன், அந்த பயத்தை இப்ப உன் கண்ணில் பார்த்துட்டேன், அது போதும் எனக்குன்னு துப்பாக்கியை கீழே வச்சிடறாரு. சுடலன்னு எதுவும் எதிர்பார்க்கல. ஆனாலும் திடுத்துப்புன்னு பார்த்தா பக்கத்துல பெரிய கப்பல் வர்றாப்புல ஒரு சவுண்ட். என்னடான்னு பார்த்தா ஏகப்பட்ட கப்பல் இவங்களை ரவுண்டு கட்டிடுச்சு. என்ன நடக்குதுன்னு அவங்க யூகிக்கிறதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம ஹீரோ சொல்றாரு. நீங்க இப்போ இன்டர்நேஷனல் பார்டர்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு இன்டர்நேஷனல் வாட்டர் எல்லை பக்கம் வந்தாச்சா. அவங்க எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும், அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் இவன் பெரிய ஆளு கத்து காட்டிட்டு இருக்கலாம். இப்போ பக்கத்து நாடான பின்லாந்து நாட்டோட எல்லைக்குள்ள வந்துட்டான். எப்படா அந்த கப்பல் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம பையன் ஏற்கனவே கப்பலை ஹேக் பண்ணிருக்கான். ஹேக் பண்ண பிறகுதான் அவங்க கிட்ட வாண்டடா மாட்டி இருப்பான். எப்ப நம்ம ஹீரோவை அடிச்சு இழுத்துட்டு போனாங்களோ அப்போ கூடவே இவன் அந்த வாட்ச் அது இதுன்னு வச்சிருந்தான்ல, அதுல வந்து இந்த ஹேக்கிங் சாஃப்ட்வேர் டிரான்ஸ்மிட்டர் எல்லாமே வச்சிருக்கான். இவங்க கப்பல்ல ஏத்துனதுமே ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகி ஹேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சிருப்பான், கப்பலை மூவ் பண்ணி பின்லாந்து எல்லைக்குள்ள கொண்டு போகணும்னு. அதே மாதிரி ஏற்கனவே பின்லாந்து கவர்மெண்ட் கிட்ட டீல் போட்டிருப்பான். இந்த மாதிரி நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற உலகளாவிய ஒரு ஆயுதம் கடத்தக்கூடிய ஒருத்தவனை நான் பிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு. இந்த இடத்துக்கு வாங்கன்னு ஏற்கனவே எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான், தான் பேர் உட்பட. அதனாலதான் மொத்த மாமிங்களும் வந்து நிக்கிறாங்க. நம்ம ஆளுக்கு எது பண்ணணும் ஏது பண்ணணும் ஒன்றும் பிடிபடல. இருக்கிற ஆட்கள் எல்லாம் பயப்படுறாங்க. வேற வழி இல்ல, எல்லாரும் துப்பாக்கியை போடுங்க சரணடைஞ்சிடலான்னு நம்ம ஆளு சொன்னதும் எல்லா பேரும் துப்பாக்கியை போட்டு சரணடைய தயாராக இருக்கிறாங்க. போலீஸும் இன்டர்னல் போலீஸும் உள்ள வருது. நம்ம ஹீரோ தான் பேரை சொன்னதுமே அவன் தான் துப்பு கொடுத்தான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை மட்டும் விட்டுட்டு மீறி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. பலிக்கு பலி கரெக்டா சிறப்பா வாங்கிட்டான்னு சொல்லலாம். ஹெலிகாப்டர்லாம் வந்திருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். நம்ம ஹீரோ ஜம்முன்னு இருக்கிறான், பலிக்கு பலி வாங்கிட்டோன்னு சந்தோஷமா இருக்கிறான். இந்த பக்கம் அமெரிக்கால பார்த்தா மீடியாவெல்லாம் கூப்பிட்டு, ஏன்னா பின்லாந்துல இந்த மாதிரி ஆட்கள் மாட்டினது பெரிய நியூஸ் ஆகி போயிடுச்சு, இனிமே எதையும் மறைக்க முடியாது. டைரக்டர் அம்மா இங்க வந்து மக்களுக்கு மத்தியில மீடியாக்கு மத்தியில சொற்பொழிவாத்துறாங்க. தீவிரவாதிகளோட தாக்குதலும் சொல்லி சில தாக்குதலை எனக்கு கீழே வேலை பார்க்கிற சில உயரதிகாரிகள் பண்ணிருக்காங்க. என்னோட அப்ரூவல் இல்லாம, கவர்மெண்டோட அப்ரூவல் இல்லாம சுயநலமா அரசியல் நோக்கத்துக்காக பண்ணிருக்காங்க. அதை பண்றதுக்காகவே கூலிப்படைகள் சில பேரை பயன்படுத்தி இருக்காங்க. எதுக்கு அந்த உயரதிகாரிகள் நம்ம ஹீரோவோட பொண்டாட்டிய கொலை பண்ணவங்க மேல கை வைக்கல அப்படிங்கிற உண்மையான காரணம் என்னன்னா, நம்ம ஹீரோ அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்னன்னா, அந்த உயரதிகாரிகளே இதே 4 பேரை வச்சு அவங்களுக்கு வேண்டிய சில காரியங்களை ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. சில இடத்துல பாம்பு போடுறது, சில பேரை கொல்றதுன்னு. சோ இப்ப இவங்களை பிடிக்க போனா அவங்க போட்டு கொடுப்பாங்கல்ல, மாட்டிப்போம்ல, அதனாலதான் பிடிக்காம விட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்மால அவங்கள பிடிச்சது மட்டும் இல்லாம டைரக்டர் அம்மா மூலமா இப்படி நிறைய விஷயங்களை வெளியில கொண்டு வந்து அந்த ஆதாரங்களையும் டைரக்டர் அம்மாட்ட காட்டியிருப்பான் போல. அந்த அம்மா இப்ப மீடியாக்கு ஆதாரத்தெல்லாம் கொடுத்து இதுக்கு காரணமானவங்க கவர்மெண்டோட என்னோட அப்ரூவல் இல்லாம சுயநலமா செயல்பட்டவங்களையும் நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம்ன்றாங்க. பார்த்தா எதிர்பார்த்தாப்லயே அந்த சீனியரை அப்புறம் உதவிக்கு இருந்த வேற ஒருத்தர்னு 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிட்டு போகுது. ஒரு வழியா காரணமான அத்தனை பேருக்கும் பழி வாங்கிட்டான், திருப்தி தான். அப்புறம் தான் பொண்டாட்டியோட அடக்கம் பண்ண இடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு சரி கார்ல கிளம்பலாமேன்னு பார்த்தா கார்ல டப்புன்னு வந்து குருநாதர் உட்கார்றாரு. ஆஹா, நம்ம குருநாதர் சாகலையா, அப்ப உயிரோட தான் இருக்கிறாருன்னு பார்த்தா எஸ், குருநாதர் சாகல, உயிரோட தான் இருக்கிறார். பரவாயில்லடா, நீ ஒரு கொலை செய்யற மெட்டீரியல் இல்ல, உன்னாலலாம் தாக்கு பிடிக்க முடியாது நான் சொன்னேன் நிஜம்தான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தூரமாவே இருந்து பல பேரை கொன்னுட்ட, நினைச்சதை சாதிச்சுட்ட. அதே மாதிரி இந்த தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க 2 பேரை தூக்குன பாத்தியா, அதான் அல்டிமேட், பாராட்டுக்கள்னு பாராட்டிட்டு ஜம்முன்னு கிளம்புறாப்ல. நம்மளுக்கு சந்தோஷமா இருக்குது, எல்லாம் முடிச்சுட்டான். அதே மாதிரி அங்க மீடியால டைரக்டர் மாட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த உண்மையெல்லாம் வெளியில கொண்டு வந்த விசில் ப்ளோவர்ஸ் அவங்களை நீங்க வேலையில வச்சிருப்பீங்களா இல்ல அவங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்களான்னு கேட்கும்போது, சேச்சே அவங்க தான் இந்த நாட்டுக்கு தேவை, அவர்கள் தொடர்ந்து எங்களோட கம்பெனில வேலை பார்ப்பாங்க, அவங்க
யாரு என்னங்கறத அந்த டீடைல்ஸ் நாங்க யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சோ நம்ம ஆளுக்கு வேலையும் போகலன்னு அர்த்தம். சூப்பர்ல. அப்புறம் பொண்டாட்டி கொடுத்த கிஃப்ட சரி பண்ணிருப்பான். அந்த குட்டி விமானத்தை ஓட்டி பார்க்கறான். சூப்பரா வண்டி ஓட்டுறாங்க. அப்படியே வானத்துல பறக்க படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. கொலை செய்யக்கூடிய தகுதி இல்லாதவனாக இருந்தாலும் பழிக்கு பழி வாங்க முடியும். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா இல்ல. நல்லா இருந்ததுல. வேற ஒரு படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நான் இப்ப பேசும்போது கூட அந்த லிங்கை கொடுக்க சொல்றேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. எந்தெந்த சேனல்ல என்னென்ன வீடியோ போடுறோங்கிறது நமக்கே தெரிய மாட்டேங்குது. தினமும் ராத்திரி 8 மணிக்கு போட்டுட்டு இருக்கிறோம்ல, சண்டையை தவிர. அந்த வீடியோஸோட யூடியூப் லிங்க்ஸ் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் குரூப்ல நாம ரெகுலரா போட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஜாயின் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு எல்லா டீடைலும் கிடைச்சிடும். ஒவ்வொரு சேனலா தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. சோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன, தேங்க்யூ.